ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் vlog. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம், அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அந்த எக்ஸாம் வந்து கட்டாயம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வரக்கூடிய மாணவர்கள் நீட் எக்ஸாம்லேயே இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து நல்லா படித்து தேர்வாகணும்னு சொல்லிட்டு டீச்சருக்கு டெட் எக்ஸாம் எழுதினா தான் உள்ளே இருக்கலாம், இல்லைனா வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் ஏற்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு சில டீச்சர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் மேபி ஃபெயில் ஆகலாம். இத்தனை வருஷம் கழித்து இனிமேலும் அவங்க வந்து படித்து பாஸ் பண்ணுறது கட்டாயமாக தேவைன்னு சொல்லலாம், தேவை கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் டீச்சர் டெட் எக்ஸாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டு சாவடிக்கிறாங்க. அதாவது ஓப்பன் கோட்டாக்கு 2023 ஓப்பன் கோட்டா எஸ்ஐ, டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ என்னாச்சுன்னே தெரியல, ட்ரைனிங் போடல. அதுக்கப்புறம் பெரிய தலைவலியாக என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2025 வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் ஃபிசிக்கல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடியை போட்டாங்க தூக்கி. அதாவது ஒரு 5 years சர்வீஸ் பண்ணால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு தகுதியை பெற்றுவாங்க, அவங்க ஃபிசிக்கல் பண்ணலாம். 45 ஏஜ் இருக்கும், 46, 45, 50 இருக்கும், ஒரு 38 இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸாக இருக்கலாம், ஃபிட்னஸ்னால் ஓரளவுக்கு பார்க்க பாடி ஃபிட்னஸாக இருக்கலாம், ஓகே, அது வேணால் கம்பல்சரின்னு சொல்லலாம். இப்போவும் ஓடிக்கிட்டு ரோப் ஏறிக்கிட்டு லாங் ஜம்ப் ஏறிக்கிட்டுனா என்ன வேணால் ஒன்று வைக்கலாம், ரன்னிங் மட்டும் வைக்கலாம். ரன்னிங் மட்டும் வச்சு தப்பு இல்லை, ரன்னிங் மட்டும் நீங்கள் ஓடுங்க தப்பு இல்லை. ஒரு அந்த 1000 மீட்டர் 7 நிமிஷத்தில் கலந்து தப்பு, பிரச்சனை இல்லை, அவங்க பண்ணுறாங்க. இப்போது திரும்பவும் போய் லாங் ஜம்ப் பண்ணணும், ரோப் ஏறணும் அப்படின்னா இது வந்து தேவையில்லாத ஒரு தீர்ப்பு. இது உண்மைதான். அது டெட் எக்ஸாம் அது விடுங்க, பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது, ஆசிரியர்கள்லாம் வந்து படிச்சிடுவாங்க, அவங்களுக்கு எப்பயுமே நாலேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போது வந்து டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் என்னன்னா, எக்ஸாமும் எழுதணும், அதாவது அறிவும் இருக்கணும், ஃபிசிக்கலாக இருக்கணும். எப்படி அது இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலே ரொம்ப ரொம்ப டஃப்பானது, அதில் இந்த வயசில் பண்ணுறது அதுவே டஃப்பானது, கொடூரமானது. வேலையும் கஷ்டம், இப்போ வைக்கிற எக்ஸாமும் கஷ்டம். அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க ஒர்க் பண்ண முடியும் அவங்களால சொல்லுங்கள்? எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போயிடுவாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஜாபில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வேலை கிடைச்சா போதும், ஓகே, இப்போ பேருக்கு கவர்மெண்ட் அப்படின்னு கிடைச்சா வராங்க. ஒரு சில பேர் நம்ம போயாகணும், சேவை செஞ்சாகணும், அந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற ஒரு கெத்து அப்படின்ற ஒரு நிலைமை வராங்க. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிகிரி வாங்கிட்டு இதுக்குன்னே எஸ்ஏ டிகிரி கரஸ்